ஜமீன் ஊத்துக்குளி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஜமீன் ஊத்துக்குளி கிளையில் கைகாட்டி திடலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தருவாயில் இங்கு கூடி உள்ள அனைத்து கழக தோழர்களையும் வருக வருக என வரவேற்று கர்ம வீரர் காமராஜர் என்பவர் மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவராக பெரும் தலைவராக பெயரெடுத்து நமது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக இன்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சிறப்புகள் பிரதிபலிக்கும் வகையில் எங்களுடைய தாளை தலைவன் தளபதி சமூக நீதி கொள்கையை கையில் எடுத்து சமுதாய பணிகளை செய்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க இன்று ஒரு கையெழுத்து பேரியக்கத்தை அவருடைய பிறந்தநாள் தருவாயிலே நடத்தி கொண்டு இந்த அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கி இந்த உலகம் இருக்கும் வரை வளர வேண்டும் என்று இந்த தருவாயிலே நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கிற தோழர்களுக்கு அனைவருக்கும் ஒரு சின்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரு சிலர் தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கர்ம வீரர் காமராஜருக்கு நெருங்கிய நண்பரான ஒருவர் பரமக்குடியிலிருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ வந்திருக்கிறப்போ அந்த நம்ம காமராஜர் தலைவர் என்னன்றிருக்காரு, யாரப்பா இந்த பையன் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னொன்னே அவர் சொன்னார், இந்த பையன் அதாவது லேப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் 23வது ரேங்க் தான் வாங்கியிருக்கான், 20 ரேங்க் தான் இருக்குதாம்மா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு இந்த வேலையை இந்த படிப்பை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னப்போ, உனக்கு தெரியுமல்லப்பா நான் யாருக்குமே சிபாரிசு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமல்ல நண்பா, ஏன் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல. அவர் சொல்லியிருக்காரு, இவன் சாதாரணமான ஆள், அதாவது ஒரு சலவை தொழிலாளியின் மகன், முதல் படியாக இப்போ தான் அவன் ஒரு இந்த படிப்பை கையில் எடுத்திருக்கான், அவனுக்கு நீங்கள் இந்த படிப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தான் உடனடியாக அவன் படிக்க முடியும்னு சொல்லி சொல்லல. இவர் இருந்துட்டு என்னன்னு இருக்காரு, அடுத்த நிமிடமே நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே அந்த கல்வித்துறை அதிகாரியை கூப்பிட்டு, ஏப்பா இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் எல்லா சீட்டு போட்டாச்சானோன்னா போட்டாச்சு, இன்னும் ஒரு 5 சீட்டு சேர்த்துனா என்ன அமௌண்ட் ஆகுன்னு கேட்கல, ஒரு 5 லட்சம் ரூபா பணம் ஆகுன்னு சொன்னோன்னையுமே உடனடியாக முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து அந்த 5 லட்சத்தை கொடுத்து, அதாவது 20 பேர்த்துக்கு தான் அந்த படிப்புன்னு இருக்கிறத இன்னும் 5 பேர்த்துக்கு சேர்த்து 25 பேருக்கா போட்டு, அதாவது 23ஆம் நம்பர் இருக்கிற அந்த பையனுக்கு முன்னாடி 2 பேர், 23ஆம் நம்பருக்கு பின்னாடி இருக்கிற 2 பேருக்கு சேர்த்து 25 நபருக்கு அந்த படிப்பை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தருவாயில் தன்னுடைய நண்பர்கிட்டவோ அந்த பையன்கிட்ட சொன்னாராமா, நீ ரெக்கமெண்ட் பண்ணதுனாலையோ இந்த பையன் நம்ம பணிவாக நடந்துட்டானுங்கிற முறையிலையோ நான் இவனுக்கு இந்த வேலையை நான் இந்த படிப்பை நான் தரல, அவனுடைய சமுதாயம் அவன் வீட்டு வழியாக நடந்து போகையில், தெளிவாக சொல்லப்போனால் அவன் வீட்டு வழியாக நடந்து போகையில் இவனுடைய இந்த வீடு ஒரு வண்ணானுடைய வீடு என்று சொல்லித்தான் நடந்து செல்வார்கள். ஆனால் இவன் படித்து முடித்து வந்த காலத்தில் அவன் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வீடு இது அப்படின்னு கை நீட்டி காட்டுவாங்க. அப்படிங்கிறத அவங்ககிட்ட உணர்த்துற மாதிரி நல்லா படித்து நீ ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலேயே அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று அவன் பெயரை மாற்ற வேண்டும் என்று கூறிய பெருந்தலைவர், அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய இன்னும் பெயர் விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய இன்னும் பல்லாண்டு காலம் அவர் புகழ் ஓங்குக என்று இந்த தருவாயிலே கூறி, எனக்கு இந்த சமயத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த இங்குள்ள நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஜமீன் ஊத்துக்குளி பேராட்சி ஊத்துக்குளி திடலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய 124 பிறந்த விழாவிலே நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த பேரூராட்சியினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்களே,
தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நகரச் செயலாளர் கார்த்தி அவர்களே, வடக்கொன்றிய செயலாளர் கார்த்தி அவர்களே மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மதிமுகவுடைய நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ற சகாப்தம் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கல்விக்கண் திறந்து, அனைத்து ஒன்றியங்களிலும் கிராமங்களிலும் பள்ளிகளை திறந்து அனைத்து சமுதாயத்தினரும் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கினார். ஆனால் இன்று இருக்கின்ற கழகங்களோ ஊருக்கு ஒரு பிராண்டி கடை திறந்துட்டு அதிகத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் பெருந்தலைவர் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி குடிக்கிற கூடி தண்ணி இருக்காது. இங்கே இருக்கிற பரம்பிக்குளம், மீன்கரை டேமு, சாத்தனூர் டேமு, எண்ணற்ற டேம்களை திறந்து மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீருக்காக இப்போ தண்ணி இருக்குதுன்னு சொன்னால், இந்த டேம் இல்லாமல் இருந்தால் மழை போன காலத்தில் காமராஜர் அவர் நம்ம வாழ்நாள் முழுவதும் நினைக்கணும். அதனால் பெருந்தலைவர் இந்த சகாப்தத்தை தந்துட்டு போயிருக்காரு. இந்த பூமி உள்ளவரை நகரத்தில் காட்சி சொன்ன போகிற இந்த உலகம் இருக்க வரை காமராஜரை யாரும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அதே போல் இப்போ இருக்கின்ற வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நமது முதல்வர் அவர்கள் நீண்ட கால இருந்து தமிழகத்தை ஆள வேண்டும். அதற்கு நமது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகன். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளை கொண்டாட இங்கு வந்திருக்கும் கழக அனைத்து கட்சி தோழர்களுக்கும் அனைத்து கட்சியில் இருக்கும் தலைவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதில் காமராஜர் எளிமையான வாழ்க்கையும் சிறந்த சேவையும் நியாயமான சேவைகளை மட்டுமே கொடுத்து வந்தீர்கள். அந்த வழியில் பின்பற்றி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அந்த வழியில் எளிமையையும் சேவையையும் கடைபிடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த ஃபாலோ பண்ணி நம்மளும் அதே மாதிரி எளிமையான வாழ்க்கைகளையும் எளிமையான சேவைகளையும் நேர்மையான விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், காலம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவரோட வழியில் பின்தொடர்ந்து நம்ம எல்லோரும் வரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்று நமது ஜமீன் நூத்துக்குழி பேரூராட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் நம்மளது காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் இதில் கலந்து கொண்ட பெருந்தலைவர் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்மளுடைய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் காணும் விழா 124வது விழா முன்னிட்டு நம்மளுடைய பேரூராட்சி தலைமையில் காங்கிரஸ் கமிட்டியும் தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்து மக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழாவையும் அதேபோல் நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுக்கும் மாலையை அணிவித்து மரியாதை தெரிவிக்கும் வகையிலும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜமீனூத்துக்காளி பேரூராட்சியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் அனைவரையும், அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் அனைவரையும் மற்றும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, பெருந்தலைவர் காமராஜர் விருதுப்பட்டி கிராமத்தில் பிறந்து தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தன்னுடைய சிந்தனையாலும் ஆற்றலினாலும் உலகத்தையே ஈர்த்து எடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர். பெருந்தலைவர் என்ற ஒரு சொல்லுக்கு பாத்திரமானவர் அவர் மட்டுமே. உலகம் முழுவதிலும் பெருந்தலைவர் என்ற சொல்லுக்கு அவர் மட்டும்தான் பாத்திரமானவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவரை 3 பிரதமர்களை உருவாக்கி, இது மட்டுமல்ல, 1967க்கு பிற்பாடு, அதாவது நமது வெற்றிக் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் தீய சக்தி என்று யாரை குறிப்பிட்டாரோ அதே அந்த தீய சக்தி தான் அவரை தோற்கடித்தது. பெருந்தலைவரை என்றைக்கு தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்ததுனா அன்னைக்கே தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடு ஏற்பட்டு விட்டது என்பதுதான் உங்களுக்கு கருத்து. எனவே நாம் இப்பொழுது அந்த பெருந்தலைவருடைய பாணியிலே நமது வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அதை முன்னெடுத்து
செல்வதற்கு தயாராகி மேடைகளில் பேசியும் வருகிறார். எனவே முதல்வர் அவர்கள் காமராஜருடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவித்தர வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அதை அவர் நடத்தி காட்டுவார் என்று கூறி இனி வரக்கூடிய காலங்கள் முழுவதுமே அவர்தான் நிரந்தரமாக தமிழகத்தின் முதல்வராக இருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையாக நிற்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர் புகழ் ஓங்குக! காமராஜர் புகழ் ஓங்குக! காமராஜர் புகழ் ஓங்குக! மதியுணவு தந்த சரித்திர நாயகன் ஓங்குக! மதியுணவு தந்த சரித்திர நாயகன் ஓங்குக! கர்ம வீரர் காமராஜர் புகழ் ஓங்குக! கர்ம வீரர் காமராஜர் புகழ் ஓங்குக! அவர் காட்டிய வழியில் நேரிய வழியில் செல்வோம். உறுதிமொழி. நெஞ்சம் நிமிர். லஞ்சம் தவிர் நஞ்சம் தவிர் லஞ்சம் தவிர் நஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் நஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் நஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே காமராஜர் புகழ் வாழ்கவே காமராஜர் புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே காமராஜர் புகழ் வாழ்கவே காமராஜர் புகழ் வாழ்கவே.